நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க. அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தேமன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லணும். அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல. பழைய ஒன் படத்தில் ஊர்வசி மேடம் நடித்தாங்க. இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க. அந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார். சாரி போடல, அரண்மனை போட்டார். ஆமாம், அரண்மனை 4 போட்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. உடனே சுந்தர் சார் சொன்னார், இதுக்கு ஹிப்ஹாப்பை போட்டுடலான்னு. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்ஹாப்பும் உள்ளே வந்துட்டார். அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் பெரிய ஹீரோ. அவர் நடிப்பாரா சார்ன்னு சுந்தர்சி சாரை கேட்டேன். இல்லை நான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேனாரு. அவரும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியில் கலக்குன்னு கலக்குனாங்க மேடம். இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துலேயும் இவங்க வேறு ஒரு லெவலில் கேரக்டரு.